அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான வீடியோ கோர்சஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அடா 247ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கோர்ஸுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 1ல இருந்து அப் டு யூனிட் 10 வரையும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்றக்கூடிய சப் டாபிக்காவும் தனித்தனியா பிரிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில ஒவ்வொரு சப் டாபிக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ், இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாபிக் மட்டும் உங்களுக்கு வீடியோ கோர்ஸா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ எக்கனாமிக்ஸ்ல வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா, அந்த ஃபினான்ஸ் கமிஷனை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபினான்ஸ் கமிஷன் வீடியோ வரும். ஸோ லாஸ்ட் டைம்ல ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு இந்த வீடியோ கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் மேக்ஸ்னு பார்த்துக்கிட்டேன்னா அதுலயும் ஒவ்வொரு டாபிக்கும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். HCFA இருக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எந்த ஒரு வீடியோனாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது இல்ல அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வீடியோ கோர்ஸ் அப்படிங்கிறது அந்த வீடியோ மூலமா நம்மளுக்கு அது மூலமா பேசிக்ஸ்ல இருந்து அப் டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வரையும் எல்லாமே சால்வ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகே, அதோட சேர்த்து இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸும் ஆட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் எழுதுறீங்க. ஓகே, ஸோ சயின்ஸ் வீடியோ கோர்ஸ் பார்த்துட்டீங்க, அது ஓரியன்டா கொஞ்சம் டெஸ்ட் போட்டு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு இது கம்பல்சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து 1 இயர் வேலிடிட்டியோட இருக்கும். அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இது உதவும். பிகாஸ் இப்போ அடுத்து வரக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், லைக் வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், அதுபோக சில டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அடுத்தடுத்து வர இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜிஎஸ்ஸுமே காமன் தான். ஓகே, ஸோ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் காமன் தான். இதே குரூப் 2 பேட்டர்ன் தான் வரும். அதனால இந்த வீடியோ கோர்ஸ் நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கோர்ஸாக தான் இது இருக்கும். இதோடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அட் த சேம் டைம் அங்கே ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். இதோடைய முக்கிய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோடைய லிங்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ கோர்ஸுக்கு ஈக்குவலாக, அதாவது நேராக பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் அப்படிங்கிறது அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த நோட்ஸ், பிடிஎஃப் நோட்ஸ். ஓகே, ஸோ கிளாஸ் நோட்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அதை கூட பிரிண்ட் போட்டு கூட படிக்கலாம். ஸோ அந்த நோட்ஸே போதுமானதாக இருக்கும். ஹிஸ்ட்ரி, INM, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1 சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், INM, யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடியது, யூனிட் 9, தென் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மேக்ஸ். ஸோ எல்லா வீடியோவுமே இருக்கக்கூடியது. ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் இது உதவும், அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷனுக்கும் இது கம்பல்சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இதை வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அட் த சேம் டைம் டெஸ்ட் சீரியஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.